மாநிலங்களவையில் எம்பியாக இருக்கும் 6 பேரின் பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. ஜூன் 19ஆம் தேதி அதற்கான தேர்தல் நடைபெறவிருக்கக்கூடிய சூழலில் திமுக சார்பில் 4 வேட்பாளர்களின் பெயர் அறிவிக்கப்பட்டு அவர்களில் 3 பேர் முன்னதாக வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். முதலமைச்சர் முன்னிலையில் தற்பொழுது மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அங்கு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். உடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் இருக்கிறார்கள். விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகத்தில் வருகின்ற ஜூலை மாதம் முதல் 6 மாநிலங்களவை உறுப்பினரிடம் காலியாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் ஏற்கனவே திமுக சார்பில் 4 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல அதிமுக சார்பில் 2 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே திமுகவில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் வில்சனை தவிர மீதம் இருப்பவர்கள் யாவரும் புதிய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஏற்கனவே இருந்த புதுக்கோட்டை அப்துல்லா, அதே போல திமுகவினுடைய முன்னாள் தற்போது தொழிற்சங்க தலைவரக்கூடிய சண்முகம் உள்ளிட்டவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டு புதிதாக இருக்கிறவர்களுக்கு சல்மா உள்ளிட்டவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் கட்சியினுடைய அந்த முன்னணி பேச்சாளர்கள், அதே போல கொள்கை பரப்பு செயலாளர்கள் செய்ய தொடர்பாக என ஒருவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும். அதன் அடிப்படையிலே தற்போது சல்மாவிற்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த 4 இடங்களிலுமே வேட்புமனு தாக்கல் நடைபெறும் நிலையில் தற்போது கமலஹாசனுக்கு இந்த வேட்புமனு தாக்கல் நடைபெற்றுக் கொள்வதற்கு ஏற்கனவே முதலமைச்சர் முன்மொழிந்த அடிப்படையில் தற்போது நடிகர் கமலஹாசன் அவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்தார். அப்போது அவர் கூட்டணி அமைக்கும் பொழுது கோயம்புத்தூர் ஒரு தொகுதியில் அவர் தீர்மானித்து அதற்கான பணியை துவங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்போது திமுக தலைமை அவரிடம் தாங்களுக்கு இந்த முறை மக்களவையில் நிற்க வேண்டாம், நேரடியாக நீங்கள் எம்பியாக நிற்கலாம் என மாநிலங்களவை ஒதுக்கியதாக தெரிகிறது. அதன் அடிப்படையிலே அவருக்கு கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது அவருக்கு மாநிலங்களவை ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது இன்று அவர் இந்த வேட்புமனு தாக்கல் செய்கிறார். திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு அதற்கான வேட்புமனை தற்போது கமலஹாசன் தாக்கல் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் திமுகவுடன் தான் கூட்டணி இருப்போம் என்று அவர் அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு இடத்திற்கு தற்போது வேட்புமனு தாக்கல் செய்கிறார். ஏற்கனவே கூட்டணியில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோவிற்கு இந்த இடம் ஒதுக்கப்பட்டது. அப்போதும் திமுக உறுப்பினர்கள் 3 பேருக்கும், அதே போல கூட்டணி கட்சி ஒருவருக்கு இந்த அடிப்படையில் வைகோ அவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டது. அதே போலதான் தற்போதும் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கமலஹாசனுக்கு ஒரு இடமும், அதே போல மீத இடங்களை 3 இடங்களையும் திமுகவிலேயே தற்போது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த முறை தமிழகத்தில் இது தொடர்பாக தேர்தல், அதாவது ஓட்டு எண்ணிக்கை நடைபெறாது என்று குறிப்பிடப்படுகிறது. ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 6 இடங்கள் தான் ராஜ்யசபா இருக்கு. எனவே இந்த 6 இடங்களில் பட்சத்தில் தேர்தல் ஆண்டு நடைபெறுவது என்பது வாய்ப்பில்லை. அடிப்படையில் தற்போது கமலஹாசன் அவர்கள் வேட்புமனை தாக்கல் செய்கிறார். அவருடைய விண்ணப்பமானது முன்மொழியப்படும். ஒவ்வொரு வேட்பாளருடைய விண்ணப்பங்களும் முன்மொழியப்பட்டு அது பரிசீலனை எடுத்துக்கொள்ளப்படும். அதன் அடிப்படையிலே தமிழகத்துடைய தலைமைச் செயலக செயலாளர் சீனிவாசன் அவர்கள் தற்போது இந்த அனைத்து விண்ணப்பங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த முதலமைச்சர் அவர்களும் அப்போது அருகில் இருக்கிறார். மேலும் திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் தற்போது அழைப்பின் பேரில் வந்திருக்கிறார்கள். வைகோ, திருமாவளவன் மற்றும் ஜவஹர்லா உள்ளிட்ட திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் தற்போது வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய முன்னிலையே இந்த விண்ணப்பமானது முன்மொழியப்பட்டிருக்கிறது. இந்த முன்மொழியப்பட்ட விண்ணப்பத்தை தற்போது தேர்தல் அதிகாரி இருக்கக்கூடிய பெற்றுக் கொள்வார். தொடர்ச்சியாக மீதம் இருக்கக்கூடிய அந்த 2 பேரும் விண்ணப்பமானது கொடுப்பார்கள். 4 பேரும் கொடுத்த பிறகு தொடர்ச்சியாக மீண்டும் அதிமுகவை சேர்ந்தவர்களும் அந்த மனு கொடுப்பார்கள். 2 பேர் வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுகவில் அறிவிக்கப்பட்ட 2 வேட்பாளர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் மனு கொடுப்பார்கள். தற்போது முதலமைச்சர் முன்னிலையில் கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய மனுவை கொடுக்கிறார், வேட்புமனை கொடுக்கிறார். அதை தேர்தல் அதிகாரி பெற்றுக் கொள்கிறார். தொடர்ச்சியாக திமுக சார்பில் 4 மாநிலங்கள் உறுப்பினரும், அதே போல அதிமுக சார்பில் 2 வேட்புமனுவும் தற்போது இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.